எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணா ஏவி ரெடிங்களா? ராஜம் கிருஷ்ணா குறித்த காணொளியை காண்போம். எழுத்தாளர், கட்டுரையாளர், பத்திரிகையாளர், நாட்டுப்புறவியல், நெல்லை வட்டாரத்தின் மொழி ஆய்வுகள், சங்க இலக்கியம், கல்வெட்டு ஆய்வுகள் என பண்பாட்டு தலங்களில் பரந்துபட்ட வாசிப்பையும் நேசிப்பையும் கொண்டவர். இதுவரை இவர் எழுதிய சிறுகதைகள் கார்த்திக் புகழேந்தி கதைகள் என்ற பெயரில் தொகுப்பாக சமீபத்தில் வெளியாகி இருக்கின்றது. ஊருக்கு செல்லும் வழி, அங்காளம், நற்திருநாடே, இந்தி ஒரு வரலாற்று சம்பவம் போன்ற கட்டுரை தொகுப்புகள் குறிப்பிடப்பட வேண்டியன. திரு கார்த்திக் புகழேந்தி அவர்கள். வணக்கம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தீபா அவங்களோட நூலில் பேசுகிறதுக்காக வந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வருஷம் கழித்து இந்த நிகழ்ச்சியில் பேச வந்திருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் இந்த நிகழ்ச்சியோட தன்மை. ரெண்டாவது, ராஜம் கிருஷ்ணன் பற்றி எப்படியாவது எழுதிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி ஒரு நிகழ்ச்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க முந்திக்கிறதுக்கு முன்னாடி நானே முந்திக்கிட்டு நான் ராஜம் கிருஷ்ணன் பேசிடுறேன், வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது யாரோ ஒருத்தர் பங்கு போட்டிருக்காங்க, சவிதா அவங்க. அப்போ எனக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி தந்திருக்காங்க. சார் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து எல்லாரையும் பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்குது. ராஜம் கிருஷ்ணன் பற்றி பேசுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, எல்லாருமே அவரை அவரோட ஏவி போட்டாங்க. நீங்கள் விக்கிபீடியா எங்கே வேணாலும் போய் பார்த்தீங்கன்னாலும் அவர் திருச்சி மாவட்டம் முசிறியில் பிறந்தவர் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. தப்பு, அவர் எங்கள் ஊருக்காரர். ராஜம் கிருஷ்ணன் திருநெல்வேலிக்காரர். அவருடைய பூர்வீகம் மாலாமடை. அதை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய படைப்புகளை நாட்டுடைமையாக்கும் போது அவர் இந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தானா அப்படின்னு பிறப்பு சான்றிதழ் கேட்பாங்க. அந்த சான்றிதழில் எந்த ஊர் இருக்கோ அந்த ஊர் தான் அவங்களோட தான் மாறிடும். அவர் பிறந்தது திருச்சி முசிறியில். அவருடைய பூர்வீகம் திருநெல்வேலி. நான் சுட்டு போட்டால் திருநெல்வேலிக்காரன்னு எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரு ஆளாகவும் இருக்கிறதுனால அந்த ஒரு அன்பில் அது மட்டுமல்ல, அது ஒரு சின்ன ஒரு அறிமுக காரணம் தான். வாசிச்சிருக்கேன். ராஜம் கிருஷ்ணனோட ஒரு பெண் எழுத்தாளர் அப்படிங்கிற அந்த பார்வையெல்லாம் இல்லாத காலத்திலேயே அவங்கள வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பழைய புத்தக கடையில் அவங்க புக்கு தான் நிறைய கிடைக்கும். அங்கே போனோன்னா நாட்டுடைமையாக்கப்பட்ட படைப்புகள் பெரும்பாலும், பிறகு பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் பாடத்திட்டங்களாக வச்ச புத்தகங்கள் பெரும்பாலும் அந்த ஆண்டு கல்வியாண்டு முடிஞ்ச உடனே நேராக புத்தக கடையை சேரும். தெற்கு பஜாரில் தோப்பா வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகள்லாம் உண்டு. அங்கே தான் நம்ம புத்தகங்கள் நமக்கு வாசிக்க கிடச்சிது. ஸோ அப்படியாக நிறைய புத்தகங்கள், பேர் மட்டும் தெரிஞ்சிருக்கும், கதை மட்டும் நினைவில் இருக்கும். அப்படியெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கும்போது ராஜம் கிருஷ்ணனோட புத்தகங்கள் எனக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கிடைக்குது. அப்படியாகத்தான் அவரை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அது ஒரு எல்லையை கடந்து போகும்போது எடுக்க எடுக்க டைட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு எழுத்தாளரோட ஒரு 10 புத்தகங்கள், 20 புத்தகங்கள், 30 அப்படி போயிட்டே இருந்தால் இவங்க 40 நாவல் எழுதி வச்சுருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் இருக்குது. வெவ்வேறு ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் இலக்கியம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, தன் வரலாறு எழுதியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை உதாரணமாக சொல்லணுன்னா, அவங்க பிறந்தது 1925, சுதந்திரத்துக்கு முன்னாடி காலகட்டம். அவங்க அப்பா ஒரு பள்ளிக்கூட வாத்தியார், யக்ஞ நாராயணன் அப்படின்னு அவரோட பேர். அவர் வடமொழி பாடம் எடுத்துகிட்டு இருந்தவர். அம்மா மீனாட்சி. பொண்ணை 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பள்ளிக்கூடம் அனுப்புகிறாங்க. அங்கே தான் கம்பராமாயணம், மகாபாரதம்லாம் அவங்களுக்கு வாசிப்பு அறிமுகம் அப்படிங்கிற அடிப்படை கல்வி கிடைக்குது. வடமொழி அறிமுகம் கிடைக்குது. இயல்பிலேயே அவர் சார்ந்த இனக்குழு பின்னணியிலிருந்து அவருக்கு இசை கற்றுக் கொடுக்கப்படுது. திருக்குறளை வாசிக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கான கதைகளை வாசிக்கிறாங்க. இப்படியாக வந்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு, அந்த 5ஆம் வகுப்புக்கு பிறகு கல்வி நிறுத்தப்படுது. அதுக்கு முக்கிய காரணம், அந்த காலகட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட இனக்குழுக்குள்ளே இருக்கிற சமூக பழக்க வழக்கங்கள்னாலும் அவங்களுக்கு திருமண ஏற்பாடு நடக்குது. 12 வயதிலேயே அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அதன் பிறகு அவருடைய கணவராக சேருகிறவர் பின்னாளில் அவர் தான் கிருஷ்ணன். அவர் ஒரு மின் வாரியத்தில் பொறியாளராக இருக்கார்.
தமிழ்நாட்டில் நமக்கு சாலை பாதை தெரியும். ஜிஎஸ்டி ரோடு சென்னையில் ஆரம்பித்து எங்கே வர நீளுதுன்னு ஒரு சாலை பாதை தெரியும். நீர்வழி பாதைகள் தெரியும், ஆறுகள் பாதை தெரியும். இது எல்லாமே இல்லாமல் ஒரு பாதை இருக்குது, அது வந்து மின்தட பாதை. நீங்கள் வந்து இப்போ சங்கரங்கோயிலில் நிற்கிறீங்கன்னா அங்கேருந்து அந்த போகிற எலக்ட்ரிக் ஒயரை கையை காமிச்சு இது நேராக பம்பைக்கு போகுது, கேரளாவுக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ரூட்டை வந்து நம்ம இமேஜின் பண்ணவே முடியாது. நிலவியல் அடிப்படையில் இபி ஒயர் லைன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு தனி பாதைகளை உருவாக்கி வச்சுருக்கோம். அதோட இணைப்பே வந்து நம்ம அந்த துறை சார்ந்த என்ஜினியர் வந்து நிலவியலை வேறு விதமாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. எனக்கு அப்படியான துறை சார்ந்த நண்பர்கள் கிடைச்சப்போ அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு அந்த தமிழ்நாடு மேப்பே வேறு விதமாக இருந்துச்சு. நம்ம நதி உலக வரைபடம் மாநில வரைபடத்தை அதை எடுத்து பார்க்கும்போது இவர்கள் எப்படியாக இந்த இடத்த ஜங்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீர்வீழ்ச்சி பைக்காரா ஃபால்ஸ் இருக்குன்னா அங்கே மின் நிலையங்கள் உருவாகிறத வச்சு தான் அதன் அடிப்படையில் அங்கேருந்து தான் வந்து இந்த ஒயரிங் சிஸ்டம் வந்து வேலை செஞ்சுருக்கும். ஸோ அவர்களுடைய வேலைத்தன்மை அந்த நிலவியலை புரிஞ்சுக்கிறது, அப்படியான ஒரு வேலையை சார்ந்த ஒருத்தர். அவருடைய மனைவியான ராஜம் கிருஷ்ணன் ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்தவர் கணவரோட வேலை தொடர்பாக அவரோடு பயணிக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு ஊருக்கும் கூடவே ட்ராவல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து முதலாக ஊட்டிக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. அங்கே கிடைக்கிற அனுபவங்கள் கிடைக்குது. அந்த அனுபவங்களை தான் வந்து படுகர்களுடைய வாழ்க்கையை வச்சு மலைத்தேன் அப்படின்னு ஒரு புத்தகம் காட்டினாங்க இல்லையா, அதை வந்து பிற்காலத்தில் எழுதுகிறாங்க. இந்த எழுதுறதுக்கான வில் அப்படிங்கிறது அவங்களுக்கு வர்றதுக்கு வந்து வாசிப்பு தான். எப்போவுமே பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு சாப்பாட்டு மேலே தனி ருசி தெரியும்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கிடைக்காத அந்த கல்வி அல்லது அந்த தடைப்பட்ட அந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அவங்க வாசிப்பை நிறுத்தவே இல்லை. வீட்டுக்குள்ளே இருந்து திரும்ப திரும்ப கிடைச்ச புத்தகங்களை வந்து தேடி போக அந்த காலகட்டத்துக்கேயான புத்தகங்கள் தான் அவங்கள வந்து சேர்ந்துருக்கு. அதோட கருத்துக்கள் தான் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் அவங்களோட வாசிப்பும் எழுத்துமே நகர்ந்து வந்திருக்கு. அந்த காலகட்டத்திலே அவங்க வந்து கீவா ஜெகநாதன் அவர்களோட நடத்தின இதழ் கலைமகள், ரமேஷ் வித்யாசார் சரியாக சொல்கிறேன்னா, அந்த கலைமகள் இதழில் வந்து ஒரு தொடர் இவங்களோட நாவல் அனுப்பி வைக்கிறாங்க. அது தொடராக வெளிவருது, பெண் குரல் அப்படிங்கிற தலைப்பில். அது வைமு கோதை நாயகி அவங்கெல்லாம் முன்னோடிகளாக இருந்த காலகட்டத்துக்கு அடுத்த தலைமுறை உருவாகிட்டு இருந்த காலகட்டம். அப்போ அந்த புத்தகம், அந்த கதை வந்து தேர்வு செய்யப்படுது, வெற்றி பெறுது, பரிசு அறிவிக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு அப்போ எழுதிட்டு இருந்த எழுத்தாளர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பரிசு வாங்கின மேடையில் தான் அவங்களுக்கு தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாம் அப்படி அறிமுகமாகறாங்க. பெரிய எந்த பின்னணியும் கிடையாது. ஒரு புத்தகம் நான் ஒன்று எழுதினேன், அது வந்து கலைமகளில் வந்துச்சு, இன்னிலேருந்து நான் எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே தான் முதல்ல இந்த சூழலுக்குள்ளே ராஜம் கிருஷ்ணன் வராங்க. அதன் பிறகு யார் இந்த பொண்ணு அப்படின்னு அவரை பற்றின ஒரு பார்வை உருவாகுது. அடுத்த புத்தகம் அவரோட நாவலுக்கு அக்ரிமெண்ட்லாம் கேட்குறாங்க. அந்த நாவலை வந்து முன்னுரையிலே போடுறாங்க, இவர் ஏற்கனவே கலைமகளில் விருது வாங்கியவர், அவர் வேறு எங்கும் வெளியாகாத 2வது நாவலை நாம் வெளியிடுகிறோம் அப்படின்லாம் போட்டு அவருக்கு வந்து அடுத்த நாவல் வந்து பப்ளிஷ் ஆகுது. அதுக்கிடையில் அவங்க என்னென்னா அந்த ஒரு சூழல் இருக்குல்ல, சிறைப்பட்டு இருந்த ஒரு கதவை திறந்து விட்டோடனே பட்டப்பட்டன்னு பறக்கிற ஒரு சூழல். அதனால் எழுதி குவிக்கிறதுங்கிற ஒரு இடம் வந்து அவங்களுக்குள்ள இருக்குது. அவங்களோட பிற்காலத்து கட்டுரைகள் தினமணியில் 2000ங்களுக்கு பிறகு வந்த கட்டுரைகள் படிக்கும்போதும் 80களில் அவங்க எழுதின பெண்ணியம் சார்ந்த கட்டுரைகளை படிக்கும்போதும் அவர் 16 வயசுலேயே எழுத வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 16 வயசுனா 1941 சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஒரு கட்டுரையில் எழுதுகிறாங்க, 47 சுதந்திரத்தை அன்றைக்கி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி தான் வந்து இந்த கொண்டாட்டமெல்லாம் வந்து மது கேளிக்கை அப்படிலாம் இருக்குது. அன்றைக்கி நாங்கள்லாம் தெருவில் வந்து நின்று ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னு நாங்கள் வந்து நடனம் ஆடி அந்த சுதந்திரத்தை கொண்டாடினோம். 73வது வருஷமாக அப்போ வந்து சுதந்திரத்தோட பொன்விழா வந்துச்சு, அதை எப்படி கொண்டாடணும் போது அப்போ சமூக மாற்றம் என்னவா மாறி இருக்கு. ராஜம் கிருஷ்ணனை படிக்கிறதுல ஒரு பெரிய நான் ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணது என்னென்னா, புறநகர் சென்னை எப்படி வளர்ந்துச்சு, குரோம்பேட்டை எப்படி வந்து இன்றைக்கி வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அன்றைக்கி அது வந்து ரொம்ப அந்நியமாக இருந்திருக்கும் இல்லையா. அப்போது அங்கே 3 BHK வீடு வந்து 3500 வாடகையில் கிடைக்கிறது.
அதனால் எல்லாரும் அங்கே போய் குடியிருக்கலாம் அப்படின்னு மாம்பழத்துலேருந்து அங்கே போகிறது. கிரைண்டர்கள் எப்படி வந்து பயன்பாட்டுக்கு வந்து கிரைண்டருக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து குடும்ப தலைவிகளுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா திடீர்னு அதுலேருந்து பொறி பொறியாக வந்துச்சு, ஓடலை, இன்றைக்கி மாவு அரைக்க முடியல அப்படின்ற குற்றச்சாட்டு. டெய்லி என்ன டிஃபன் பண்ணுறது, இன்றைக்கி 1 லிட்டர் அவல் வந்து 3 ரூபா அந்த ரேட்டுக்கு வாங்கினா காலையில் டிஃபன் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் சமைச்சு. இப்படியாக அந்த பெண்கள் சார்ந்த சென்னையை வந்து அவர்கள் பார்வையில் பார்க்குறது வந்து எனக்கு வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க அவல்காரின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்காங்க. ஒரு திண்டிவனத்துலேருந்து ஒரு அம்மா வந்து 20 லிட்டர் அவல் மூட்டையை தூக்கிட்டு குரோம்பேட்டைக்கு வந்து அங்கே இருக்கிற குவார்ட்டர்ஸில் அந்த வீட்டில் இருக்கிற அம்மாட்ட படி வந்து வியாபாரம் பார்த்துட்டு போகும் அப்படிங்கிறத வச்சு அப்புறம் அந்த அம்மா வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வச்சுலாம் கதை எழுதியிருக்காங்க. ராஜம் கிருஷ்ணனோட சிறுகதைகள் யதார்த்தவாதம் எல்லா ஜேனரையுமே ட்ரை பண்ணியிருக்காங்க. பாலிய விவாகத்தில் ஆரம்பித்து பாலியல் கதைகள் வரைக்கும், பாலியல் உறவு சார்ந்த விமர்சன கதைகள் வரைக்குமாக எல்லா ஜேனர்லேயும் அவங்களோட சிறுகதை இருந்திருக்கு. நாவல் வந்து அவங்க ரொம்ப என்ன சொல்ல, எல்லாருமே அவரோட அறிமுகமாக ஒன்று சொல்கிறோம்ல, களத்துக்கு நேராக போய் அங்கேருந்து ஆய்வு பண்ணி மனிதர்களை சந்தித்து எழுதுவாங்க அப்படின்ட்டு. அதில் எனக்கு அவங்க இன்னொரு ஏரியா இருக்குது, அவங்க என்னென்னா நூலகத்திலே கிடந்திருக்காங்க. கெசட்டியர்ஸை ஃபுல்லாக எடுத்து புரட்டுறது. கெசட்டியர் படிக்கிற மாதிரியான ஒரு வதையான வேலையே கிடையாது. ஏன்னா நான் அதை பண்ணியிருக்கேன். திருநெல்வேலி மாவட்ட கெசட்டியர், சென்னை கெசட்டியர்னு சொல்லி தடித்தடி புத்தகங்களை எடுத்து திறந்து வச்சு நான் வந்து எங்கள் திருநெல்வேலியில் வந்து 144 வருஷத்துக்கு முன்னாடி மகா புஷ்கரணி நடந்துச்சு, அதனால் இப்போ திரும்ப வந்து அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பேசுபொருளை உருவாக்குனாங்க. ஆக்சுவலி 144 வருஷத்துக்கு முன்னாடின்னு கால்குலேட் பண்ணி பின்னாடி போனீங்கன்னா அப்போ தாமிரபரணியில் பெரும் வெள்ளம், ஊர் பூரா 2ஆக இருந்திருக்கு. திருநெல்வேலி பாளையங்கோட்டை தனியாக இருந்திருக்கு, அந்த பக்கம் ஸ்ரீவைகுண்டம் செஞ்சு கிடந்திருக்குன்னு ஒட்டு மொத்தமாக ஊரே வெள்ளத்தில் மாட்டியிருந்திருக்கு. அந்த டைமில் நாங்கள் மகா புஷ்கரணி நடத்தணும்னு கதை ஒன்று செட் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் கெசட்டியரில் போய் எடுக்கும்போதும் அப்புறம் இப்போ அதை நாங்கள் கிளைம் பண்ணுறாங்கல்ல, காஞ்சி காமகோட்டி பீடம் அப்படின்னு, அவங்க தான் அதை நாங்கள் அப்போ நடத்தினோம் இப்போ நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களோட வரலாறுலாம் எடுத்து படிக்கிறது, இதெல்லாம் லைப்ரரியில் நான் பண்ணேன். அதுலேயுமே நிறைய எரர்ஸ்லாம் இருந்துச்சு, அதை கட்டுரையில் எழுதியிருக்கேன். அப்போது ராஜம் கிருஷ்ணனோட ஒர்க்கில் வந்து இந்த நேரடியாக அந்த சூழலுக்கு போய் எழுதுறது அப்படிங்கிறது வருது. முதல்ல இவங்க வீட்டுக்குள்ளே தான் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நாத்தனார் வந்து எண்ணிக்கையில் இல்லாத நாத்தனார்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அத்தனை பேர் இருக்கிறதுனால கேரக்டர்களை வீட்டுக்குள்ளே தேடிக்கலாம், வெளியே இருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கதைக்கும் பஞ்சம் இல்லை, தினசரி அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு அவங்க போகிற போக்கில் சில கதைகளுக்குள்ளே சொல்கிறாங்க. தன்னை ஒவ்வொருத்தரை பற்றின நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். சில கதைகளையோ நாவல்களையோ படிக்கும்போது இவங்க தானே அவங்க அப்படின்னு நமக்கு வந்து அந்த ஒரு பார்வை எடுக்க முடியும். அப்படி எடுக்கிறதுல வந்து ராஜம் கிருஷ்ணன் தன்னை அடையாளப்படுத்திக்கிற கதைகளில் வந்து பெரும்பாலும் தன் பேரை வந்து தன் கேரக்டராக வருகிற கதாபாத்திரத்துக்கு சுஷீலா அப்படிங்கிற பேரை பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு கீ நோட் ஒன்று கிடச்சிச்சு. ஸோ சுஷீலா அப்படின்னா அது ராஜம் கிருஷ்ணன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியாக அவர் கதையை வந்து எழுதுகிறாங்க. ரொம்ப முக்கியமாக அவருடைய ஃபைண்டிங்லேயே ரொம்ப முக்கியமாக அவர் நினைக்கிறது வந்து இந்த பாதையில் பதிந்த அடிகள்ங்கிற இந்த நாவல் தான். இந்த நாவலை வந்து கீழ்த்தஞ்சையில் ஒர்க் பண்ணும்போது தான் எடுக்கிறாங்க. இதை விட பெரிய ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த நாவலுக்கு வராங்க. ஏன்னா 73லேயே அவங்க வந்து சம்பல் பள்ளத்தாக்கில் போய் ஒரு கொள்ளையனை டைரெக்டாக மீட் பண்ணி அவனை பற்றின நாவலை எழுதி முள்ளும் மலர்ந்தது அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு நாவலாக இதை கருதுகிறேன். பாதையில் பதிந்த அடிகள்லேருந்து நான் அதுக்கு போகிறேன். இந்த ரெண்டையும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த நாவல் வந்து விடுதலை 2 படம் பார்த்தவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கனெக்ட் ஆகிடும். அப்புறம் அந்த கதாபாத்திரத்தோட முகம் பார்த்த உடனே அது யாரை பிரதிபலிக்குது அப்படின்றதும் உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும். மணலூர் மணியம்மையார் அப்படின்ற கீழ்த்தஞ்சை பகுதியில் நிகழ்ந்த தீண்டாமை போராட்டங்கள், நிலம் சார்ந்த அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்கள், இதனால் பாதிக்கப்பட்டு தன்னோட தலைமுடியை வெட்டி கிராப் வச்சுக்கிட்டு தன்னோட தோற்றத்தை வந்து மாற்றிக்கிட்டு சமூக போராளியாக உருமாறிய மணலூர் மணியம்மையார் அப்படின்னு ஒருத்தர் 30கள் அந்த காலகட்டத்தில் வாழ்கிறாங்க. அவரை குறித்து 50கள்
அவரை குறித்து அந்த பகுதியில் உழவுற நாட்டுப்புற பாடல்கள், அந்த மக்களிடையே இருக்கிற செவிவழி கதைகள், இதெல்லாத்தையும் தற்செயலாக ஒரு இவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிற இடத்துல அவங்களுக்கு மாட்டு வண்டி ஓட்டுற ஒரு ஓட்டுநர் வந்து பேச்சுவாக்கில் சொல்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவரை உட்கார வச்சு கதை கேட்குறாங்க. அந்த கதைகளை உள்வாங்கினதுக்கு பிறகு கிடச்சிருச்சு கதை அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. ஃபுல்லாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அப்படி தான் இந்த நாவல் எழுதுகிறாங்க. இதை எழுதுனது பிறகு பொதுவுடைமை தோழர்களோடு அவருக்கு பெரிய நெருக்கம் ஏற்படுது. அவர்கள் எனக்கு தெரிஞ்சு பெண் எழுத்தாளர் ஒருத்தர் மறைஞ்சதுக்கு ஒரு ஒரு நேர்மையான ஒரு இரங்கல் செய்தியை வெளியிட்டது. ஏன்னா அவர் இறந்தது வந்து 2014 89 வயதில் இறந்தாங்க. ராயப்பேட்டையில் இங்கே ஒரு முதியோர் காப்பகத்தில் அல்லது ஆதரவற்றோர் காப்பகத்தில் தான் அவங்க கடைசி காலம் கழிந்தது. போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் தான் அவங்கள வந்து சிகிச்சைக்காக வச்சுருந்தாங்க. அவர் கணவர், அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. அவர் கணவர் மறைந்த பிறகு சொத்து விஷயங்களில் சிக்கலாகி தனித்து விடப்பட்டார் ராஜம் கிருஷ்ணனுங்கிறது அவருடைய கதையில் எப்போவுமே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ராஜம் கிருஷ்ணன் தன்னை யாரும் ஒருபோதும் ஒரு கருணையோ இரக்கமோ இந்த கரிசனமோ இந்த பார்வையில் பார்க்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப வந்து அவங்க ஸ்ட்ரிக்டானவங்க. அவங்க அந்த கடைசி காலத்தில் காப்பகத்தில் இருந்தாங்க. அங்கே இருந்துக்கிட்டே எழுதுனாங்க. அங்கேருந்து ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. காலம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த ஊழியர்கள் தன்னை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு எழுதியிருக்காங்க. கடைசி காலத்தில் அவங்க இறந்த பிறகு தன்னுடைய உடலை ராமச்சந்திரா மருத்துவமனைக்கே தானமாக கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு கேரக்டர் அவங்க வந்து. எனக்கு அந்த ஏரியாலாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டான ஏரியா. ஒரு ரைட்டர் வந்து ஒரு மெசேஜை விட்டுட்டு போகிறான் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க வந்து வெறுமனே மீன்ஸ் நான் வந்து கதை சொல்ல வந்தேன் அப்படிங்கிற பார்வையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெரிய சேஞ்ச். 1989 ஜூலையில் அவங்களோட ஒரு புத்தகம் வருது. 1989 அவங்களோட ஒரு புத்தகம் வருது. அந்த புத்தகத்தோட பேர் வந்து காலம் தோறும் பெண் அப்படிங்கிற பேர், காலம் தோறும் பெண். அந்த புத்தகம் எழுதும்போது அவங்க பெண் குறித்த பார்வைகளை கட்டுரைகளாக வைக்கிறாங்க. ஒரு 4 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. 4 அந்த கட்டுரைகள் அந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பெண்ணியம் சார்ந்த கட்டுரைகளாக இருக்குது. அதில் ஒரு சில அவங்க பயன்படுத்தின சொலவடைகளை வச்சு எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் எந்த நாவல் எழுதினாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஊர் மக்கள் புழங்குகிற மொழியில் தான் எழுதுவாங்க. அந்த வட்டார வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் மொழியில் அவருடைய கதைகள் இருக்கும். அந்த அளவுக்கு சவுண்டாக வந்து மக்கள்கிட்ட இருக்கிற லாங்குவேஜை உள்வாங்கி அதை வெளிப்படுத்துகிற ஒரு ரைட்டிங் ஸ்டைல் வந்து அவங்கள்ட்ட உண்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. அதில் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, உள்ளாட்சி அரசியல் பற்றி தினமணியில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த கட்டுரையில் சொல்கிறாங்க, பெண்கள் அரசியலுக்கு வருவதென்பது அலை ஓய்ந்து கடல் நீராட்டுக்கு காத்திருக்கும் கதைதான். சட்டியில் இல்லாத உரிமை அகப்பையில் எங்கிருந்து வரும்? எனவே தள்ளிவிட்டால் நீச்சல் அடிக்க முக்குளித்து போராடுவார்கள் அப்படின்னு ஒரு அந்த கட்டுரைகளில் அவங்க குறிப்பிடுற அந்த வார்த்தைகளில் அவங்க வந்து தன்னை ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு பெண்ணாக மாற்றுறாங்க. தான் எந்த அரசியலை பேசணும் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. 3 நிமிஷம் காட்டி பயம் காட்டிட்டீங்களே. நான் நிறைய பேச டைம் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். சம்பல் கொள்ளையல் தாக்கு பற்றிலாம் பேசலாம்னு நினச்சேன். அவங்க சில கருத்துக்கள் வந்து எனக்கு கொஞ்சம் முரணாகவும் இருந்துச்சு. ராஜன் கிருஷ்ணனோட ரைட்டிங்குள்ளே புராண இதிகாசத்தை அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற உண்மை வரலாற்றை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அவங்க வந்து சொல்லும்போது அதில் அவங்க ஒரு ஆயுதமாக வெப்பனாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஏரியாவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உதாரணத்துக்கு சத்திய வேள்வின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. வனதேவியின் மைந்தர்கள்னு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. சத்திய வேள்வி வந்து சீதையோட பிறப்பு பற்றி ஒரு கேள்வி இருக்குது. சீதை வந்து ஜனக மன்னன் உழுவுற கொழுவை ஓட்டுனா அதில் ஒரு பெண் குழந்தை கிடச்சிச்சு. அந்த குழந்தை தான் சீதை. அவளுக்கு குலம் கோத்திரம் எதுவுமே கிடையாதுங்கிறதுனால அவளுக்கு திருமணம் பண்ணும்போது வில்ல ஒடிச்சு பண்ணுற மாதிரியாக ஒரு காட்சி சொல்லப்படுது இல்லையா. அப்போ சீதையோட பிறப்பை வந்து இவங்க இதிகாசத்துக்குள்ளே போய் புராணத்துக்குள்ளே போய் அதுலேருந்து ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து அந்த கதைக்குள்ளே இருக்கிற வனத்து அரண்மனையிலிருந்து வெளியேற்றப்பட்ட பெண், வனத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு பெண், அவளுடைய மகன் வழி பெண்ணாக வந்து சீதை இருக்கிறா. ஸோ அப்போது ஒரு புராணத்துக்குள்ளேருந்து பின்னோக்கி இவங்க ஒரு நவீன புனைவை உருவாக்கி அதை வந்து இதோட கனெக்ட் பண்ணுறாங்க.
பிறகு அதை வச்சு சீதையை வச்சு தன்னோட இந்த காலத்துக்கான அவர் வாழ்ந்த காலத்துக்கான ஃபெமினிசம் கண்டென்ட்டை வந்து ரைட்டிங்கில் கொண்டு வராங்க. ஸோ அவருக்கு கிடைச்ச மெட்டீரியல் அவரோட காலகட்டம் இந்த அணுகுமுறையில் நான் அணுகும்போது இன்றைக்கி வாசிக்கும்போது சில கருத்துக்கள் பின்னாடி என்னை எழுத்துட்டு போகிற மாதிரி தோணினாலும் அன்னைக்கு சூழலில் நான் அதை அப்படி தான் அணுக முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கடைசி 8 வினாடிகள் ஒரு 5 நிமிஷம் கூட்டி கொடுங்க. 2 நிமிஷம் கொடுக்குறீங்களா? கொடுப்பீங்களா? நன்றி. நான் அந்த சம்பல் முள்ளு மலர்ந்தது மட்டும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடுறேன். இவர் வந்து வேலை தொடர்பாக போகிறதுனால மத்திய பிரதேஷ் பக்கத்தில் சம்பல் பள்ளத்தாக்குக்கு போகிறாங்க ராஜம் கிருஷ்ணன். அங்கே வந்து ஒரு வரலாறு இருக்குது. அங்கே ஒரு தீண்டாமை சூழல் நிகழுது. அதில் மன்னர்கள் காலத்திலேருந்து வந்த படை வீரர்களாக இருந்தவர்கள், நம்ம தீரன் அதிகாரம் ஒன்று பார்த்துருப்போம், எப்படி வந்து படை வீரர்களாக இருந்தவர்கள் காட்டுக்குள்ளே அல்லது வந்து அதிகாரம் இழந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அப்படின்னு. அதே மாதிரி ஊருக்குள்ளே வாழ்ந்தவர்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன முரண்கள் ஏற்படுது. இந்த முரண்களின் போதெல்லாம் பழங்குடிகளுக்கே ஒரு இடம் இருக்குது. என்னென்னா பழங்குடிகள் நம்ம வன்முறைன்னு சொல்கிற விஷயத்தை வந்து அவங்க தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறது, வன்முறையை நேசிக்காத யாருமே வந்து அவங்க வந்து தன்னுடைய சக மனுஷனாக ஏற்றுக்கிறது இல்லை, அல்லது மோதலை பண்ணுற ஒருத்தரை ஏற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மரபு வழியில் வந்தவர்களாக இருக்கும்போது அவர்கள் லோக்கலில் ஒரு சுதந்திர இந்தியாவில் சட்டங்கள் உருவாயிடுச்சு, எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் எஜுகேஷன் போய் சேராத இடங்களில் அவர்களுடைய பழைய பழக்க வழக்கத்திலே இருக்கிற ஒருத்தங்க முரண்பாடுகளில் ஈடுபடும் போது அவர்கள் மீது சட்டம் பாயும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தப்பிச்சு போய் ஒளிஞ்சிருக்கிற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி ஒரு கொலையை சாதாரணமாக செஞ்சுட்டு போய் ஒளிஞ்சிருக்கிறது, இப்படி ஓடி போய் ஒளிஞ்சு இருக்கிற ஒரு கூட்டமே வந்து கொள்ளையர் கூட்டமாக தங்களோட பிற்காலத்தில் மாறுறாங்க. இவர்கள் தான் சம்பல் கொள்ளையர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதில் முக்கியமானவராக மான்சிங் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த மான்சிங்கை நேரில் சந்தித்து தான் ராஜம் கிருஷ்ணன் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மான்சிங்கை முதல் தடவையாக சந்திக்கும் போது அவனுக்கு வந்து அவங்கள ஃபேஸ் பண்ணதுக்கு முறைச்சிட்டே இருந்தானா, மீசெல்லாம் வச்சுருந்த ஒரு மான்சிங் முறைச்சிட்டே இருந்தானா. ஒரு கட்டத்தில் அவனுக்கு வெக்கம் வந்துருச்சான். என்ன பண்ணுன்னு தெரியாமல் நியூஸ் பேப்பர் எடுத்து மூஞ்ச மறைச்சிக்கிட்டானா. அதுக்கப்புறம் அவனை நேர்காணல் செய்கிறாங்க, அவன் பேசுகிறான், அவனை குறித்து எல்லோரும் பேசுகிறாங்க. ஒரு பெரிய வரலாற்றை பதிவு பண்ணாங்க. அதாவது ஆச்சாரிய வினோபாவை பற்றி நம்ம எல்லா இடங்கள்லையும் கேள்விப்பட்டிருப்போம். குவாலியர் மன்னர் வந்து இந்த இந்த சம்பல் கொள்ளையர்களால் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சமூக வன்முறையை வந்து எப்படி நிறுத்தன்னே தெரியாமல் போயிடுச்சான். உதாரணத்துக்கு ஒரு கொள்ளையன் கூட்டம் இருக்குது, அவனுக்கு வந்து அரசு வந்து தலைக்கு 10,000 விதிச்சிருச்சு. இன்னொரு கொள்ளை கூட்டம் இருக்குது, அவனுக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் இல்லை, அவனால் தாங்கிக்கவே முடியல. என்னடா நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு ஒரு அமௌண்ட் விதிக்க மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே அவன் அவனுக்கு பேர் என்னென்னா காது மூக்கை அறுத்து விடுற ஒரு கொள்ளையன். யாரை பார்த்தாலும் காதை மூக்கை அறுத்துடுற ஒருத்தனாக இருந்திருக்கான். அப்போ அவனுக்கு அமௌண்ட் எனக்கு இல்லைன்னொடனே அவன் என்ன பண்ணுறான், கும்பலாக ஆட்களை பிடிச்சி 10 பேராக காதை இருக்கிறது மூக்கை இருக்கிறதுங்கிற வேலையில் ஈடுபடுறான். அது கொடூரமான செயல். அவன் அப்படி பண்ண ஆரம்பித்தோடனே அந்த ஊர் போலீஸ்காரரால் தாங்க முடியாமல் இருறா நானே உனக்கு அறிவிச்சிடுறேன்டான்னு சொல்லி அவர் ஒரு 10,000 அறிவிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவன் தன்னை வந்து பெருமிதமாக நினச்சிக்கிறான். இது ராஜம் கிருஷ்ணன் எழுதுகிறாங்க. அப்படி இருக்கிற கூட்டத்தில் ஒரு வைப்ரண்ட்டான இருக்கும். என்னென்னா அந்த ஊரை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு பக்கம் காட்டியே கொடுக்காத தன்னுடைய இனக்குழுவுக்குள்ளே இருக்கிற பழங்குடிகள் அல்லது சம்பல் கொள்ளையர்கள் கூட்டமாக இருக்கிறவங்க, இன்னொரு பக்கம் போலீஸோட வன்முறைக்கு ஆளாகி காயம்பட்ட பிரச்சனைக்குள்ளான அவர்களுக்கு உளவு சொல்லுகிற ஆளாக மாறிக்கிட்ட இன்னொரு பக்கம். அப்போ இவர்கள் 2 பேருமே ஆயுதம் தாங்கிகளாக இருக்காங்க, 2 பேருக்குள்ளேயுமே மோதல் நிகழுது. இப்படியாக இருக்கிற அந்த ஊரில் எப்படி அமைதியை கொண்டு வர்றதுன்னு ஒன்று குவாலியர் மன்னராக இருந்தவர் என்ன பண்ணுறாரு, தான் ஒரு ராஜாங்கிறதே மறைச்சிட்டு நேரில் போய் உங்களை கூட்டத்தில் சந்திக்கணும்னு சொல்லி நேரில் சந்தித்து நீங்கள் எல்லாம் உங்கள் மேலே இருக்கிற எல்லா வழக்குகள்லேருந்தும் விடுதலை ஆகலாம், உங்கள் மேலே இருக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கான தண்டனைகளை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்களும் இந்த சமூகத்தில் சக மனுஷனாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றாரு. அந்த மொத்த கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவர்களும் அவர் பேசும்போது வினோபாவை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. வினோபாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அந்த தருணத்தில் அவர்கள் ஒரு கடிதம் எழுதி நாங்கள் அவரை சந்திக்கணும் அப்படின்னு எழுதுகிறாங்க. சுதந்திர இந்தியாவில் 1970களில் நடந்த மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல, இந்த தேசத்தை அகிம்சை தேசம்னு சொல்கிறோன்னா அதுக்கான ஒரு அடையாள சம்பவமாக சொல்லலாம்.
100க்கும் மேற்பட்ட 400க்கும் மேலே சொல்கிறாங்க. அத்தனை கொள்ளையர்களும் தாங்கள் கொள்ளையடித்த பொருட்கள், கையில் இருக்க ஆயுதங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வினோபா படத்துக்கு முன்னாடி வச்சு ஜெயபிரகாஷ் நாராயண் இருந்த பீரியட். ஏன்னா அப்போ தான் அந்த டோட்டல் ரெவல்யூஷனுக்கான சீக்வன்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டம் அரசியலில். அப்போ வினோபா முன்னாடி அவ்வளோ ஆயுதங்களையும் ஒப்படைச்சிட்டு தங்கள் குற்றங்களை நாங்கள் செஞ்ச குற்றங்கள்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்த பிறகு அவர்களை அந்த வழக்குகள்லேருந்து விடுதலை பண்ணுறதுக்காக எண்ணற்ற வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்க. அப்படியாக ஒரு சோசியல் சேஞ்ச் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. இதை வந்து தமிழ்நாட்டிலேருந்து புறப்பட்டு போனேன். பள்ளிக்கூடத்தில் 5ஆம் கிளாஸ் மட்டுமே படித்த, ஒரு 12 வயசில் கல்யாணம் பண்ணி வச்ச, தன்னோட கணவனை சார்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த, கடைசி காலத்தில் எது இழந்தாலும் தன்னுடைய எழுத்தையும் தன்னோட எழுத்து மட்டுமே தன்னுடைய அடையாளங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் கைவிடாத ஒரு பெண் வந்து எழுதியிருக்காங்க. 2009ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே முதல் தடவையாக, அல்லது இந்தியாவிலையான்னு எனக்கு தெரியல, முதல் தடவையாக ஒரு உயிரோடு இருக்கும்போதே அதுவும் ஒரு பெண் எழுத்தாளர் அவருடைய படைப்புகளை நாட்டுடைமையாக்கி அதுக்கான 3 லட்சம் ரூபாய் தொகையை தமிழ்நாடு அரசு, அன்னைக்கு ஆட்சியில் இருந்த அரசு, அப்போ துணை முதல்வராக இருந்தவர் வந்து நேரில் கொண்டு போய் கொடுக்குறாரு. அதன் பிறகு அந்த மருத்துவமனை வாழ்க்கை, அதோட நாவல் காலம் வெளியாகுது. அவருடைய வாழ்க்கை ஒரு ராமச்சந்திரா மருத்துவமனையில் அவருடைய உடலை தானமாக கொடுத்ததில் முடிஞ்சு ரொம்ப நெகிழச் செய்த, அதே நேரத்தில் ரொம்ப பொறாமைப்பட வைத்த ஒரு எழுத்தாளராக ராஜம் கிருஷ்ணன் அவர்களை அறிவித்து இந்த மேடையில் வாய்ப்பளித்து மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன்.